அனைவரும் வாழ்க. பாடலும் சொற்களும் என்ற பகுதியில் இது பாகம் 3. கமலம் போலாடி மெல்ல கனவுகள் அருக கண்ணின் வெளியே. வாவி என்றால் நீர்நிலை அல்லது குளம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கமலம் என்றால் ஒரு தாமரை மலர். இந்த காட்சியில் நாயகனும் நாயகியும் ஒரு சாலை பயணத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள். அவர்கள் கடந்து செல்லும் பாதையில் இருக்கும் இயற்கையையும் மனிதர்களையும் பேசுவார். இது போல செய்யும் பொழுது அவர்களுடைய உறவு வலுவாகி கொண்டே செல்லும். இதைத்தான் கவிஞர் அழகாக குளத்தில் இருந்து பிறக்கும் தாமரை போல என் கண்ணிலிருந்து கனவுகள் பிறக்கின்றதே என்று கூறுகிறார். எவ்வளவு அழகாக ஒப்பிட்டிருக்கிறார். இந்த 2 சொற்களுமே சங்ககால பாடல்களில் கூட பயன்படுத்தி இருக்கிறார். இந்த விடயம் உங்களுக்கு கலிநயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை அனைவருக்கும் பகிருங்கள். அனைவரும் இதை தெரிந்து கொண்டு இந்த பாடலை கேட்கட்டும். அதுவரை என்ற வரையல்ல, இயங்கும் வரை இறக்கும் வரை தமிழில் பேசுவோம், எழுதுவோம். குறைந்த விழுக்காடு தமிழ் வேலை அறிந்தாவது வைத்துக் கொள்வோம். நன்றி.